வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். வேலையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, அதை இஷ்டப்பட்டுதான் செய்யணும். வேலை பார்க்க வேண்டியதா இல்லன்னு சொல்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு நிற்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. அப்படி எவனாவது உங்களை வேலை வாங்கினா சம்பளத்தை ஏற்றி குடியிலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா? நாள் முழுக்க வேலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கையில பொழுதுபோக்குங்கிறது